ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா டயர் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய சில டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. வேலைவாய்ப்பு தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த நிறுவனத்துல குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10th இருந்து எனி டிகிரி வரை, அதாவது 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனவங்களை கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2025 பாஸ் அவுட் ஆனவங்களை தான் கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்துல ஜென்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதுல இருந்து அதிகபட்சம் 26 வயது உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துல நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ஆட்கள் தேவைப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்துல ஜாப் ரோல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிஷினரி ஆபரேட்டருக்கு மற்றும் ப்ரொடக்ஷன் லைன் சப்போர்ட்டுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்துல தற்போதைக்கு நேப்ஸ் ட்ரெயினுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஆட்கள் தேவைப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துல சேலரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 18,000 ரூபாய் சேலரி இருக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 500 ரூபாய் அட்டெண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துல ஓட்டி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டி பார்க்க விருப்பமுள்ளவர்கள் ஓட்டி பார்க்கலாம்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்துல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வேலை நேரத்துல உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுன்னு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கம்பெனி வரைக்கும், அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து கம்பெனி வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துல ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை நேரமாக இருக்கணும் கொடுத்திருக்காங்க. ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையிடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிள்ளை பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.